சுய அறிவு கிடையாது. வயசு என்ன? What is your age? நான் ஏன் சொல்லணும்? What is your age? நான் ஏன் சொல்லணும்? 18 வெச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டா? வெச்சுக்கோங்க. அந்த அறிவு தான் இருக்கும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எதிர்க்க ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப காமனாக நீங்கள் பேச எல்லாத்தையுமே கேட்டு அமைதியாக இருக்கான். அவன்கிட்ட வந்துட்டு உனக்கு என்னடா வயசாச்சு, 18ஆ, 9ஆம் கிளாஸ் படிக்கிறியா, எடுப்பார் கைப்புள்ள, போடா போடா டே சின்ன பையா போடா இப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக கேட்குறேன்னு பதிலுக்கு அந்த பையன் எதுவுமே உங்களை பேசவே இல்லை, நீங்கள் இவ்வளோ பேசியுமே வந்துட்டு அப்படிங்களா அப்படிங்களா இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு அட்டிடியூடோடு இருக்க இந்த பார்வதிக்கு எப்படி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை வந்துட்டு பெய்டு பியூஆரா என்னன்னு தெரியல. எனக்குமே அதான் தான் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இவ்வளோ கேவலமாக பேசுது. ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தன் வந்துட்டு சூப்பராக செருப்படி கொடுத்தாங்க, அவன் சூப்பராக ஹேண்டில் பண்ணாத. நீங்கள் சொன்னதையே சொல்லிட்டுருக்கீங்க, எடுப்பார் கைப்புன்ற வார்த்தை 20 வாட்டி சொல்லியிருப்பா பார்வதி. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னடா உன் வயசு, வாட் இஸ் யுவர் ஏஜ், 9ஆம் கிளாஸ் படிக்கிறியா, அந்தளவுக்கு தான் உனக்கு அறிவு இருக்கா? இந்த மாதிரி ஒரு வீட்டோட கேப்டனை இவ்வளோ தரக்குறவாக வந்துட்டு பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளே யாருமே கேட்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு தான் ஃபயர் விடுறாங்க, பார்வதி ஆன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதே தாண்டா வந்துட்டு நேற்றும் நடந்துச்சு. கனி வந்துட்டு பார்வதியை திட்டும்பொழுது கனிக்கு வந்துட்டு எல்லாருமே கனி வந்துட்டு ட்ரூ ஃபேஸ் வெளியே வந்துச்சுன்ட்டு. ஆனால் பார்வதி ஃபயர் ஆன் ஆகிட்டா. எனக்கு புரியல, பார்வதிக்கு அப்படி என்னடா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டுது. அது தோத்துருச்சு. அது முதல் வாட்டி வந்துட்டு தோக்குற மாதிரி போச்சு. வேறு வழி இல்லாமல் சபரி எடுத்துன்னு போய் வச்சார். மறுபடியும் சபரி கையில் அந்த ஃபோட்டோ வந்துச்சு. சபரி வேணும்னு தான் எடுத்தான்னு வச்சுக்கோயேன். ஆமாம், ஒரு போட்டின்னு வந்தால் தோக்கடிக்க தான் பார்ப்பாங்க. முதல் வாட்டி போனால் போன்னு எடுத்து போய் வச்சாச்சு. அப்போவே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சுற்றி இருந்தது. அதுக்கப்புறமா சபரி போனால் போன்னு எடுத்து போய் வச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சபரி கையில் ஃபோட்டோ வச்சா மறுபடியும் எடுத்து போய் வைக்கக்கூடாதான். கேட்டால் எல்லாரும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க. எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பார்வதி ஒருத்தருக்குமே மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஒரு ரோட் சைட் பஜாரியை விட கேவலமாக உள்ள எல்லாருமே வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன இது வராங்க, ஆம்பளை திமிரு, இன்னும் என்னென்னவோ பேசிட்டு உட்காந்துருக்கு. பயந்தாங்கோலிங்க, பொம்பளை பின்னாடி போய் 17 பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே பார்வதி பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேசின பார்வதி எஃப்ஜே ஏதோ திட்டிருக்கான் அசிங்கமா, மற்றபடி யாருமே எதுவுமே பேசவே இல்லைங்க. அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, பட் ஆனால் பார்வதி யாரும் எதுவும் பேசல. பிகாஸ் ஆஃப் எப்படியும் அதுக்கிட்ட வச்சுக்கிட்டா நம்மளோட மான மரியாதை போகும், இல்லை அது இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும், அதோட புத்தி தான் சொல்லிட்டு உள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்வதி கிட்ட வேறு யாருமே பேசவே மாட்டுறானுங்க. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப இப்போ துஷார் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபோட்டோஸ் 2 மேலே எடுத்து வச்சாரான். எப்படி நீ எங்களுக்கு மட்டும் மேலே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி கேட்டுச்சு. இவன் வந்துட்டு என்னன்னே தெரியல. பிகாஸ் அவன் இன்டென்ஸாக பண்ணியிருந்தா அதாவது தெரிஞ்சிருக்கும்ல. பட் எதுவுமே அவன் பண்ணல. எனக்கு புரியலக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நீ எடுப்பார் கைப்பிள்ளையாடா, நீ அந்த 11 பேர் பயந்தாங்கோலி, நீ 9ஆம் கிளாஸ் படிக்கிற, என்ன ஏஜ் உனக்கு, 9ஆம் கிளாஸா, படிப்போ, அந்த அறிவு தானே உனக்கு இருக்கும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கானா அந்த பையன் ரொம்ப 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 ஸ்வீட்டாக அதை ஹேண்டில் பண்ணான். அப்படியாக்கா, சரிக்கா, பரவாயில்லக்கா, வேறு ஏதாவது திட்டுக்கா, சரிக்கா இல்லைக்கா, ரொம்ப போர்டு, இது ஒரே மாதிரி திட்டிகிட்டு இருக்காக்கா, வேறு ஏதாவது திட்டுக்கா, இப்படி மரியாதையாக தான் அவன் பேசிட்டு போனான். பதிலுக்கு கூட பேசல. கடைசியாக போகிறப்ப கூட வந்துட்டு பார்வதி ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரே வார்த்தை விட்டான், இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பார்வதி பண்ணிகிட்டு இருக்க விஷயத்துக்கு வந்துட்டு எப்படி வெளியிலேருந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. இவங்களாம் வந்துட்டு அக்யூசியேஷன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு எல்லாருமே என்னை வந்து எதிரியாக பார்க்குறாங்க. டே 1லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்வதி வந்துட்டு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகுது, எல்லா விஷயத்துலையுமே மூக்கு நுழைக்குது, தான் பெரிய வந்துட்டு ஒரு ஜட்ஜின்னு நினச்சிக்குது. அது இங்கே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதுவை கொண்டு வந்துடுச்சு. அதுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்ருக்கிறது தான் என்ன ஏதுன்னு புரியல. சரி, வாட்டெவர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். சில பேர் பார்வதிக்கு வந்துட்டு ஃபயர் விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி போகலாம். பட் ஆனால் த வே துஷார் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அது பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா உள்ளக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், துஷார் கிட்ட அவ்வளோ கேவலமாக பேசி துஷார் வந்துட்டு எதுவுமே பேசாமல் போனால் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.